உன்னை பார்க்காம நான் இத்தனை வருஷமா இருந்துட்டேனே. அம்மையை தவிக்க விட்டுட்டு இவ்வளவு நாள் எங்க பக்கம் இருந்தேன். செல்வி என்ன சொல்லுதான்னு பாத்தியா? ஆமா பரிமளா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏக்கா ஏக்கா அக்காவா? இடி மக்கா, நான் அக்கா இல்ல, உங்க அம்மா, என்ன பெத்தவள செல்லமே, என் தங்கமே. ஏ பரிமளா, என் மவ இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல பத்தியா? பிள்ளைக்கு மேல என்ன பாசமா இருக்கா? ஏதாடி இவ யாருமா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுதா? விஜயும் மலரும் காபி போட போறோம்னு அடுக்கலைக்குள்ள போயிருக்காவோ. இந்த விஜய் பிள்ளை வேற மலர்கிட்ட எடுத்தியாவது உளறி வச்சிட போறா. அது வேற எனக்கு பயமா இருக்கு. இந்த பொம்பளை எவனே தெரியல, என்ன பிடிச்ச வச்சு இந்த டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்கா. மன்னிச்சிருமக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இத்தனை நாள பிள்ளைய பார்க்காம விட்டுட்டேனே, நீ கவலைப்பட்டுட்டு இருப்பா, எனக்கு அது புரியுது. செல்வி இந்த அளவுக்கு பாசமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. எப்படி கண்ணீரை விட்டு கதறுதா? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்களா? ஏ பொண்ணு தாயி, என்ன எதுக்கு சத்தம் போட்டு இருக்க? செல்வி என்ன பாசமா இருக்க பத்தியா? நல்ல மாறிட்டா பத்தியா? அட நீ வேற, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன என் கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்கா? ஆமா ஆமா, அவ பாசமா இருக்கான்னு ரெண்டு பேரும் பெருமையா சந்தோஷத்தோட இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ? அந்த சிப்பு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லுது உங்க காதுல விழலையா? என்னதே காப்பாத்துங்களா? ஆமா, ஒத்தக்க பாருங்க, கழுத்தை நெரிச்சு கொல்ல போறாளாம். காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுதல்ல. ஏதாடி? ஆமா செல்வி, ஏ செல்வி காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஏ செல்வி, இவள முதல்ல விடு. இது நீங்களாவது சொல்லுங்க. பெத்த பாசம் இம்மா, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவளை விடு. இது நீங்களும் ரெண்டு பிள்ளைய பெத்தவதனே, என் பிள்ளை கிடைச்சிருக்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எப்படி நீ சொல்லுது எல்லாம் சரிதான், அதுக்கே இதை சொல்லுங்க. இவளுக்கு என்ன பார்த்து யாருனே தெரியல, அவளை பெத்தவளே நான் தான் சொல்லுங்க. என்னது பெத்தவளா? இது கூறு கட்டவளா? அப்பா அப்பாடா, என் மந்த பொம்பளை என்ன பொம்பளம்மா, ஒரு நிமிஷத்துல என் கழுத்தை தெரிஞ்சு விட்டா. கூறு கட்டவளா? இம்மா பாத்தியம்மா, நான் பெத்தவ எனக்கு கிடைச்சிட்டா. என் கூறு கட்டவளா, எனக்கு இப்படி கிடந்து புலம்பிட்டு கிடக்க. இம்மா பெத்த புள்ள கிடைச்சிருக்கா, சந்தோஷத்துல கண்ணீரை ஊட்டிட்டு இருக்கேன், ஆனந்த கண்ணீர். நீ என்னடா நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா? மக்கா, என்ன விஷயம் யாது விஷயம்னு தெரியாதவா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத மக்கா. இது என்னது, நீங்களே என் தாய் பாசம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மக்கா, உன் தாய் பாசம்லாம் எங்களுக்கு புரியாம இல்ல. உன் பிள்ளை கிடைச்சிட்டான்னு நாங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிய? சரியான குந்தாடி மேல வந்து விழுந்துட்டா மாறா. கிளவி பாரு, மூணு பேரும் உட்கார்ந்து நல்ல வேடிக்கை பார்த்து நடந்திருக்காமல்ல. மனசாட்சி கேட்ட விடுவா. ஐயா, ஒரு நிமிஷத்துல ஏன் இடுப்பெலும்பு உடச்சு போட மாட்டாளா அம்மா? ஏடி, உனக்கு ஆசைப்பட்டு நீ பாட்டு என்னத்தையும் பேசிட்டு கிடக்காதடி. அம்மா பேச போயிருமா, உனக்கு நான் பெத்த மவ மேல பாசம் இல்லன்னா எனக்கு என் மவ மேல பாசம் இருக்க கூடாதாம்மா. ஏடி, என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க? மவள, நான் பெத்த மவள. மவளே வா, மறுபடியும் முதல்ல இருந்தா. ஏடி செல்வி, என்னம்மா? ஏடி, நான் சொல்லத முதல்ல நல்ல காது கொடுத்து கேளுடி. உன் இஷ்டத்துக்கு வந்ததுல இருந்து பேசிட்டே கிடக்க. அம்மா போம்மா, என் பிள்ளை கிடைச்சிருக்காளேன்னு எனக்கு கையை உடம்புட்டுக்கு காலு உடம்புட்டுக்கு, இதுல நீ வேற. ஏடி, நான் சொல்லத கேளுடி, உன் பிள்ளை தான்டி. ஆனா இவ என்னம்மா, என் பிள்ளைய பத்தி இவ அவன்னு பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல. ஏமக்கா சொல்லுது கேளு, இவ உன் மவ இல்ல, இது நீங்களுமா. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பச்சை தண்ணி கூட என் பல்லுல இறங்கல. நேர என் மவளை பார்த்தே தீரடுங்கிற பாச போராட்டத்துல நான் ஓடியே வந்திருக்கேன் தெரியுமா? ஏமக்கா, நீ சொல்லுதுல சரிதான், ஆனா இவ உன் மவ இல்ல. இத்தனை வருஷமா கண்ணு கருத்துமா உன் மவளை வளர்த்தவ. என்னத்தை சொல்லுதிய? ஆமாமக்கா, இவ உன் மவளை வளர்த்தவ. உன் மவ அடுக்கலையில இருக்கா. என் மவளை வளர்த்தவளா? யா, இட்ஸ் மீ. அப்படின்னா அதான் அத்தை மாரெல்லாம் சொல்றாங்கல்ல, நான் தான் பிள்ளைய வளர்த்தவன். ஓ, அதானே பார்த்தேன். வயசு நம்மளை விட கொஞ்சம் அதிகமா இருக்க, எப்படி நம்ம மவளா இருக்க முடியும்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க உங்க வாழ்நாள் பூரா எனக்கு நீங்க கடமைப்பட்டிருக்கணும். என்ன சொல்லுவீங்க? அதான் மக்கா, உன் மவளை நல்லபடியா வளர்த்திருக்கால இத்தனை வருஷமா, அதுக்கு தான் அப்படி சொல்லுத பத்துக்க. யா, இட்ஸ் வெரி வெரி கரெக்ட். அப்படின்னா உங்க அம்மா சொல்லுத மாதிரி நீ கொஞ்சம் கூறு கட்டவதான். ஏன் பரிமள பாட்டி சொன்னது உனக்கு புரியலையா? உன் மவளா இத்தனை வருஷமா கண்ணு கருத்துமா நான் நல்லபடியா வளர்த்திருக்க பத்தியா, அதுக்கு தான் நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்ல வந்தேன். வாய மூடிட்டு விளங்காட்டவள. ஐயா, எம்மா மிதிக்கா, வாய மூடிடி. இடி செல்வி, உனக்கு என்ன பைத்தியம் பண்ணி பிடிச்சிருக்கு? அந்த பிள்ளை படி இருக்கடி மிதிக்கா அடிக்க. வாய மூடிட்டு பேசாம இருமா, இது எல்லாத்தையும் நீ பண்ணிருக்கணும். ஏதடி வயசான எல்லாரும்
நான் பெத்த பிள்ளைய என்கிட்ட இருந்து களவாங்கிட்டு போய் இத்தனை வருஷமா வளர்த்திருப்பா எனக்கு தெரியாம. அத்தடி இதுக்கு போட்டா இந்த மிதி மிதிக்கா. ஏடி மக்கா என்னடி புரியாம பேசிட்டு இருக்க? பிள்ளைய இவ்வளவு தூரம் நல்லபடியா வளர்த்திருக்காளே சந்தோஷப்படறதுக்கு இல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. வாயை மூடுமா. என் பிள்ளை தொலைஞ்சு போச்சே, என் பிள்ளை காணாம போச்சேன்னு நான் எவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இது கூறு கேட்டவ பிள்ளை ஒண்ணு காணாம போனடி. பிள்ளை உடம்பு சரியில்லை அது செத்து போச்சுன்னு மருத்துவ சின்னம்மா கிட்ட சொன்னா என்னமா இப்படி உளறி கிடக்க? செத்து போன பிள்ளை இப்ப எப்படிமா வளர்ந்து நிக்கும்? ஐயோ இப்படி சங்கில யாரு நின்று மிதிக்கால? கொஞ்ச நேரத்துல என் உயிர் போயிரும் போலுக்க. எடி பிள்ளை கிடைச்சிட்டாலே சந்தோஷத்துல இருந்தா நீ எப்படி இந்த பாடப்படுத்தி கிடக்க? ஏமா இந்த பேதில போவால இன்னைக்கு சங்கு நெரிச்சு நான் கொல்லாம விட மாட்டேமா. எமக்க புரியாம பேசாத மக்கா. உன் பிள்ளைய காப்பாத்தி இந்த அளவுக்கு வளர்த்ததே இவதான். இது எப்படி என்ன நம்ப சொல்லுதியா? என் பிள்ளைக்கு என் பிள்ளை இவ. ஐயோ எல்லாரும் என்ன பாராட்டு மழையில நனைய வச்சாவோ. ஆனா இந்த குந்தாடி என்ன நசுக்கியே கொண்டு விடுவாமலுக்க. நம்மளா ஒரு கதையை அளந்து விடுவோம். பிள்ளைய பார்த்த உடனே அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போலுக்க. ஆமா அப்படிதான் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போலுக்க. இவன் என்னமா பண்ணுவா அவங்கள? இடி மக்கா இம்மா அக்கா பாருமா மக்கா. இவங்க தான் விஜய் அக்கா. மக்கா நீதானா பெத்த பிள்ளையா? அம்மா ஏமக்கா எந்திரி. உனக்கு ஒண்ணு ஆவல? ஆமா ஒண்ணு ஆவல. மிதிச்சு என்ன சட்னி எனக்கு ஆக்கிருப்ப இந்நேரம். இப்ப வந்து கேட்கலாம் ஒண்ணு ஆவலையாடு. இவ்வளவு நேரமா சுத்திருந்து வேடிக்கைதானே பாத்தியே. அது ஒண்ணு இல்லமக்கா. பிள்ளை கிடைச்ச சந்தோஷத்துல செல்வி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டா. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதுக்கு என்ன கொல்ல பாத்துருக்காங்க. எப்பா எந்திரி மக்கா. மெதுவா அப்படிதான் மெதுவா எந்திரி. ஏய்யா எம்மா மன்னிச்சுக்க மக்கா. எம்மாவா கொஞ்சம் பாசமான பிள்ளையாக்கும். ஆமா ஆமா பாசத்தான் ரொம்ப காட்டிட்டாவளே என்கிட்ட. மக்கா எப்படி மக்கா இருக்கு என் பிள்ளை? நல்லா இருக்கேம்மா. என் ராசாத்தி இத்தனை வருஷமா உன்னை பார்க்காத படபாவியா இருந்துட்டேன மக்கா. நீங்க என்னமா செய்வீங்க? ஏய் அப்பா உலக பாசமாலாம் இருக்கு. ஐயோ என் பிள்ளைய பார்த்த உடனே எனக்கு கையும் ஓட மாட்டேங்க காலும் ஓட மாட்டேங்க. அத்தியம்மா அத்தியே. ஆமாம்மா என் ரெண்டு பிள்ளைகளையும் இப்படி ஒண்ணா பார்க்கிறதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்து வச்சிருக்காம்மா. ஆமாம்மாக்கா நம்ம கடவுள் கிட்ட வேண்டுனதெல்லாம் வீணாவே போகல. என் ரெண்டு பேத்தியும் இப்படி ஒண்ணு போல பார்க்கிறதுக்கு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏம்மா அப்பா வரலையாம்மா? அப்பா மதுரை வரைக்கும் ஒரு வேலை விஷயமா போயிருக்காமக்கா. அப்பா நாளைக்கு காலையில வந்துருவாரு. எம்மடி செல்லம் இத்தனை நாளா உன்னை பார்க்காம இருந்துட்டேனம்மாக்கா. அந்த கடவுள் தான் அன்னைக்கு என் கண்ணுல கொண்டு வந்து உன்னை காட்டியிருக்கா. என் உலகமே என் பிள்ளைகளதான். ஐயா பேசுறதெல்லாம் நல்ல திணிசு திணிசதான் பேசுதா. ஆனா நம்மள மிதிச்ச மிதியில அப்பா பாப்பா. அம்மா பிள்ளைகளுக்காக வாங்கிட்டு வந்தனே என் பையன் எங்க? ஏம்மா அது வந்து பிள்ளைகளுக்கிட்ட ஆசையோட பிள்ளைகளுக்கிட்ட வாங்கிட்டு வந்தம்மா. செல்வி இந்த பையன் பாருமா. ஏக்கா ஆமாக்கா இந்த பையன். நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா? ஆமா செல்வி நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்க்கா. இப்பதான்க்கா மனசு திருப்தியோட இருக்கு. ஏக்கா என் பிள்ளைல பாத்தீங்களாக்கா? ஏக்கா என் மவ கிடைச்சிட்டா பாத்தீங்களாக்கா? ஆமா செல்வி நல்ல விஷயம். மவ கிடைச்சிருக்காள்ல நாங்களும் அன்னைக்கே பார்த்தோம் பாத்துக்க. சின்ன பொண்ணு நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சின்ன பொண்ணு. இப்பதான் மனசார நான் நல்லா இருக்கேன். என் ரெண்டு பிள்ளைகளையும் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மக்கா இந்த மக்கா உங்க ரெண்டு பேருக்காக நான் அம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன். போங்க எடுத்துட்டு போங்க. போங்க எடுத்துட்டு போங்களா? சுப்பக்கா என்ன வாய் ஒரு தினுசா ஒரு மாதிரி இருக்கு? அதுதான் ஏக்கா நம்ம செல்வி அக்கா அவங்க பிள்ளைங்க மேல பாசத்தை கொட்டுதாவல்ல, அதே மாதிரி அந்த பிள்ளைய வளர்த்தவங்க மேலயும் கொஞ்சம் பாசத்தை கொட்டி இருப்பாவோ. பாசத்தை கொட்டுனா அதுக்கே வாய் ஒரு தினுசா போகுது. என்ன சுப்பக்கா நான் சொல்றது சரிதானே? செல்வி அக்கா அவங்க மேல கொஞ்சம் பாசத்தை ஓவரா கொட்டி விட்டாவளோ. என் மடி பேசாம இருமா நீ வேற. பாசத்தை கொட்டினாலாம்ல பாசத்தை இடிச்ச இடில வாய் ஒரு சைடா கோடி போய் இருக்குன்னு நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல இவோ வேற. ஆமா சின்ன பொண்ணு என் மைனி யாரு எங்க? உங்க மைனி துணி காய போட்டுட்டு இருக்காவோ, இப்ப வருவாவலாம். சொப்பா நம்ம அடி மிதி வாங்கும்போது மைனி கறி பார்க்கல. அழாத மக்கா பிள்ளை கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்படு. எதுக்கு கண்ணீரை வடிச்சிட்டு இருக்கா? அதுக்குள்ள என் பிள்ளை செத்து போயிட்டான்னு எவ்வளவு கவலையோட இருந்த இத்தனை வருஷமா திடீர்னு என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் போது எனக்கு தாங்கல என் மனசு தாங்கல. அது சரிதான் மக்கா. அதுக்குன்னு பிள்ளை முன்னாடி இப்படி நீ அழுதுகிட்டு இருந்தேன்னா பிள்ளைக்கும் சங்கடமா இருக்கும் பத்தியா? நீ சொல்லுதும் சரிதாம்மா. நான் அறியாமலே என் கண்ணுல இருந்து கண்ணீரா வருதுமா. நான் என்ன செய்ய? ரெண்டு மூணு குடத்துல பிடிச்சு வைங்க. என் வீட்டுக்காரரும் இதே மாதிரி ரெண்டு பிள்ளைகளையும்
கண்ணீரை தொட, உனக்கு ஆனந்த கண்ணீர் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நீ அழக பார்த்தா பிள்ளைகள் வருத்தப்படும்ல. சரிங்க தே. எம்மா எம்மா யாத்தாடி என் பிள்ளைகளே. அம்மா நீங்க வாங்கிட்டு வந்த Dress ரொம்ப நல்லா இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா மக்கா? ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏம்மா என் பிள்ளைகளை இப்படி தானமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா மக்கா, ரெட்ட பிள்ளைகளுக்கு ஒன்று போல துணி எடுத்து பார்க்கணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்ட. உன் ஆசை இன்னைக்கு நிறைவேறிட்டு. ஆமாம்மா நீ ஃபோன் பண்ணி சொன்ன உடனே முதல் வேலையை கடையில் போய் 2 பேருக்கு ஒரே மருந்தமா துணி எடுத்துட்டு வந்தேன். நல்ல அளவோல இருக்குல்ல என் பிள்ளைகளுக்கு. ஆமா மக்கா நல்ல அளவோல இருக்கு 2 பிள்ளைகளுக்கும். பாரு ஒண்ணு போல துணி எடுத்துட்டு வந்திருக்காளே. இது என்ன ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு காணுமா? ஒரு காஞ்சிபுரம் பட்டு ஒரு பனாரஸ் பட்டுன்னு எடுத்துட்டு வந்திருக்கப்படாதா? சின்ன பொண்ணு பாத்தியா, இப்பதான் ரெட்ட பிள்ளைகள் ஒண்ணு போல இருக்கு. ஆமாக்கா நல்ல அழகா இருக்கு பத்தியலா. என் 2 பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு கண்டிப்பா சுத்தி போடணும். போடு போடு, சுத்தி தானே நல்லா சுத்தி போடு. பரிமளம் உன் மருமக கிட்ட சொன்னியா? என்ன பார்வதி என்ன சொன்னியான்னு கேட்டுட்டு இருக்கா? இந்த வீடும் தோட்டத்தையும் எழுதி வைக்கிறது தானே பத்தி பேசிட்டு இருக்க? ஆமா பொண்ணு தாயி, அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே சின்ன பொண்ணு கிட்ட இல்ல மரத்துக்கிட்ட சொல்லுதேன்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு தாயி. இனி ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல கட்டாயம் நடக்கும். அப்பாடா இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு உருப்படியான பேச்சை எடுத்திருக்காவோ. சீக்கிரமாவே ஒரு பாக பிரிவினையை பண்ணிட்டாவோன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். ஏன் சின்ன பொண்ணு என்ன பாத்துக்கிட்டு நிக்க? ரெட்ட பிள்ளைல அப்படியே போட்டோ எடுக்கலாம்ல? ஆமத்தே நீங்க சொல்றது சரிதான். பிள்ளைல போட்டோ எடுத்து வீட்டுல மாட்டி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருங்க. என் பிள்ளைகளை பார்த்தா எங்கன்னே பற்றும் போல இருக்க. என்ன பார்வதி பாட்டியோ சொத்து பத்தினி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிய? ஆமா சின்ன பொண்ணு, நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல இந்த வீட்டையும் தோட்டத்தையும் பேத்தி பேர்ல எழுதணும்னு. இப்ப 2 பேத்தியும் வந்துட்டா பத்தியா, அதனால 2 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும்னு எனக்கு ஒரே ஆசை. அதத்தான் உங்க மாமியார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் பத்துக்க. ஆமா ஏ பாட்டி ரொம்ப நல்ல விஷயம் பார்த்துடுங்க. நல்ல விஷயம் தானே, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களா. இன்னும் வாய் அப்படியே ஒரு ஓரமா ஒதுக்கி வச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேல. அது நான் என்ன சிரிச்ச மாதிரி பேச மாட்டேன்னு நான் வீம்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே வாய் ஒரு திருசா ஆயிட்டு, வேற என்ன செய்ய? பாட்டியா சொத்த 2 பேத்தி பேர்ல எழுதுவேனா இல்லனா? அம்மா சொந்த பேத்திங்க பேர்ல தான் எழுதுவாங்க. மேனகா நீயா? ஆமாக்கா நானே தான். யாத்தாடி இவ பொங்கலுக்கு ஊருக்கு போனவ மறுபடியும் இப்ப திருப்பி என்னத்துக்கு வந்திருக்கா? போச்சா, நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தா யாருக்கும் பிடிக்காத. ஐனியா கொஞ்சம் வாளிய விடுங்க, மறைச்சிட்டு நிக்காதீங்க. என்ன சுப்பாக்கா நான் சொல்லது சரிதானா? யாருமா நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. தெரியலையா? என்ன உங்களுக்கு தெரியலையா? மறந்துட்டியளோ? அது இருக்கட்டும், நான் இப்ப சொன்னோம்ல அது சரிதானே? என்னமா சொன்ன? ஒரு பக்கம் காது கொஞ்சம் சரியா கேட்கல பத்துக்க, கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். அது பார்வதி பாட்டி அவங்க சொத்து பத்தை எல்லாம் சொந்த பேத்திகளுக்கு தானே எழுதி கொடுப்பாவோன்னு சொன்னேன். ஆமா அதுல என்ன சந்தேகம்? அதுதானே பார்வதி பாட்டியோட சந்தோஷமே. அண்ணா நிக்காவ பாரு 2 பேத்தி மாரும் எவ்வளவு லட்சணமா அளவோல இருக்காவ பாத்தியா? பேத்தி மாறா? ஆமா 2 பேத்தி மாரும் ஒண்ணு போல Dress உடுத்தி நிக்காவ பாரு, ரெட்ட பிள்ளைகளுவா. அப்போ இது யாரு? என்ன சுதா சொல்லுதா? ஏக்கா ஒரு நிமிஷம் இருங்க. மேனகா வசந்தி. வசந்தியா? யார் அது? அக்கா ஏதாடி யாரு இது? நம்ம மலர் மாதிரியே இருக்காளா அந்த பிள்ளை? சின்ன பொண்ணு ஏக்கா இந்த பிள்ளைய பார்த்தா அப்படியே நம்ம மலர் மாதிரி இருக்கா பத்தியா? ஆமா சின்ன பொண்ணு, நான் அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சுதா வா, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க? எம்மாடி சுதா, யாரு மக்கா இது? உன் சொந்தக்கார பிள்ளையா? ஏ பார்வதி பாட்டியோ, ஏன் சொந்தக்கார பிள்ளை இல்ல, இவதான் உங்க பேத்தி. ஏன் மக்கா எல்லாரும் எனக்கு பேத்தியா தானே? ஏ பாட்டியோ இவதான் உங்களோட உண்மையான பேத்தி. ரெட்ட பிள்ளை இல்ல, ஒரு பிள்ளை. என்ன மக்கா இப்படி சொல்லிவிட்ட? அண்ணா நிக்காவ பாரு 2 பேத்திகளும். ஏ சுதா கொஞ்சம் வழி விடு. ஏ வசந்தி இங்க வா. ஏக்கா ஏ பாட்டியோ நாங்க சொல்லத நல்லா கேட்டுக்கிடுங்க. உங்க 2 பேத்திகள்ல ஒரு பேத்தி மலர், இன்னொரு பேத்தி இந்த வசந்தி தான். அந்த விஜி உங்க பேத்தி கிடையாது. என்ன சுப்பு கண்ண உருட்டிட்டு நிக்க? வாயை திறந்தா என்ன போய் சொல்லுதம்மா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீயே ஒரு மனுஷியா இருக்கும்போது நானும் ஒரு மனுஷிதான். கொஞ்சம் பொறுங்க. அடியே சுப்பு, உன் மூக்க கண்ணாடி உடைக்க மாதிரி உடைச்சு தள்ளிடுவேன். மரியாதையா வாயை திறந்து உண்மையை சொல்லு. அடி பாரவத்தியலா, வந்த போறவ எல்லாரும் என்ன பண்ணி இப்படி அடிக்கல? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நாங்க நல்லா தான் இருப்போம். நீதான் ஏத்தாடி எல்லாரும் சேர்த்து என்ன இப்படி போட்டு ஆள் வச்சு அடிக்கல? என்னது ஆள் வச்சு அடிக்கமா? வாயை திறந்து மரியாதையா உண்மையை சொல்லிரு. இல்லன்னு வச்சுக்க மூக்க உடைச்சு ஒட்டு பிளாஸ்டரி போட்டுருவேன். ஜாக்கிரதை. என்னமக்காச்சி உங்க அம்மாவை படி இப்படி அடிக்காவோ? இப்படி போட்டு அடிக்காவல எனக்காக கேட்கறதுக்கு இந்த உலகத்துல நாதியே இல்லையா? நாதி தானே உனக்குன்னு இருக்கு. அதான் உன் மவ இருக்கல்ல விஜயலட்சுமி. பரிமளம் என்ன நடக்குங்க? பொண்ணு தாய்
சொத்து பத்த எல்லாத்தையும் பேத்தி மார்களுக்கு நான் பிரிச்சு கொடுப்பேன்னு அதையெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு தான் எங்கேயோ இருந்து ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து உங்க சொத்தை அப்படியே பிரிச்சு வாங்கிட்டு போலாம்னு நாடகம் ஆடி வந்திருக்காவோ. நாடகம் ஆடுதமா நாங்களா? வாயை மூடிட்டி, வாயை உடைச்சிருவோம் பாத்துக்க. விஜி வாயை திறந்து உண்மையை சொல்லியே இல்லையா? விஜி என்னமக்கா சுதா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா? சொல்லுமக்கா, பயப்படாம அம்மை கிட்ட எல்லாத்தையும் சொல்லுமக்கா. அது அது வந்து படுபாவி என் பிள்ளையை மட்டும் மிரட்டுதாள்வில. சொத்து பத்து வேணும்னு என்னனாலும் செய்வலாட்டி. போட்டி வெளியே போட்டி. என்ன விடுடி, என்ன விடுடி. நமக்கு மேல என்ன பண்ணுத? அம்மா மிதிச்சு தெருவுல தள்ளிட்டாளே. மீனா, எடி மீனா. ஏத்தடி, என் பேதில போவ என்ன இப்படி மிதிச்சே கொல்லுதியே. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. அடியே, நான் மனுஷினாலதான் உன்னை போட்டு மிதிச்சு துவைச்சிட்டு கிடக்கேன். ஆள பாரு ஆள. ஏத்தடி, இப்ப என்ன நடக்க? இந்த மீனா இப்படி போட்டு மிதிச்சிட்டு கிடக்கா? என் மீனா, என்னாச்சு உனக்கு? கீதாக்கா, வாங்க வாங்க. என்னாச்சு? எதுக்கு இந்த அக்காவை போட்டு இப்படி அடிக்க? அடிக்கணுமாவா? இவளையெல்லாம் துவைச்சு தொங்க விடணும். எம்மடி நாலுமடி, இந்த பிள்ளை பண்ணது அநியாயத்தை பாத்தியா? என் மேல ஏறி மிதிக்க. என்னது நாலு முடியா? ஆமா, இந்த தெருல இருக்கப்பட்ட எல்லாரும் உன்னை அப்படித்தானமா கூப்பிடுதாவோ? தெருல இருக்கப்பட்டவைய கூப்பிடுதாவன்னா என் மேல உள்ள பாசத்துல அப்படி கூப்பிடுவாவோ. நீ எல்லாம் என்ன கூப்பிடணும்னு அவசியமே இல்ல. எடி, இன்னும் எத்தனை குடும்பத்தை இதே மாதிரி ஏமாத்துன? ஆமா கீதாக்கா, நீங்க எதுக்கு இவ்வளவு போட்டு அடிக்கிய? அப்போ எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரியுமா? அது ஒண்ணுமில்ல வேணுங்க, இதெல்லாம் பழைய கணக்கு. எந்த பழைய கணக்கா? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்து நாலு முடின்னு கூப்பிட்டா பத்தியா? அதனாலதான் ஏறி மிதின்னு மிதிச்சுட்டேன். எவ்வளவு திமிரு பத்தியா இவளுக்கு? என்னது பழைய கணக்கா? நம்ம இந்த ஊருக்கு வந்து 2-3 வாரம் தான் ஆகுது. ஆமாட்டி, நீங்க ஊர் பக்கம் வந்தே 2-3 வாரம் தான் ஆகுது. ஆனா வந்த உடனே என்கிட்ட ஒரு திமிருத்தனத்தை காமிச்ச பத்தியா? அப்பமே நான் உன்ன நினைச்சேன், நீ என்னைக்காவது தேருல வந்து உழுவ, அன்னைக்கு சாணியை கரைச்சு தலையில ஊத்தி 4 மிதி மிதிக்கணும்னு. அந்த மிதியை தான் இப்ப மிதிச்சேன். சுப்பு, ஏ சுப்பு, மைனியா, ஏ மேனகா, உனக்கு அறிவு இருக்கா? எதுக்கு மேல போட்டு இப்படி அடிச்சு நடக்க? ஏக்கா, உண்மையான விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க, நீங்களே உங்க சம்மந்திகாரி அடின்னு அடிச்சு துவைச்சு சட்னி ஆக்கிடுவீங்க. என்ன விஷயம் மேனகா? ஆத்தாடி, எம்மா எப்படியாப்பட்ட ஆளா இருந்திருக்கா இந்த பொம்பளை. இந்த கியாடி கிட்ட இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காளா? என் வீட்டுக்கு வந்த உடனே நினைச்சேன். என்னடி விஷயம் தெரிஞ்சு போச்சேன்னு முழிச்சிட்டு கிடக்கியா? திமிரு எடுத்தவளா, உனக்கு பணம் சேர்க்கணும்னா வீடு வீடா போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே? உன்னையெல்லாம் நம்பாதீங்க, யாரும் நம்பாதீங்க. இவ சொல்றது எல்லாம் பொய். பொய்யா? வாயிலே போடு. அத்தடி ஊரு கூடிட்டாவளே. ஐயோ கடவுளே, ஏமாடி இப்படி முழிச்சிட்டு நிக்கா? உங்க அம்மா இப்படி எல்லாரும் அடிக்கவல்ல, போய் என்ன எதுன்னு கேட்டா அவங்க தடுக்க கூடாதா? ஆமா அதானே. ஏ விஜி, உங்க அம்மாவை பத்தி எல்லாரும் அடிக்க விடல, போய் அடிக்காதன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்படி பாத்துக்கிட்டே நிக்கியா? சொல்லுமா, எதுக்கு இப்படி பாத்துக்கிட்டே நிக்கியா? நான் போய் தடுக்க மாட்டேன் ஆச்சி. என்னது, நீ போய் தடுக்க மாட்டியா? ஆமா ஆச்சி, நான் போய் தடுக்கவே மாட்டேன். எங்க அம்மா என்னையே நான் பெத்த பிள்ளை இல்ல, எடுத்து வளர்த்த பிள்ளைங்கள சொன்னாவோ. ஏக்கா நல்லா கேட்டுக்கிடுங்க, வசந்தி தான் உங்களோட உண்மையான மகா. இந்த விஜி உங்களோட உண்மையான மகா இல்ல. என்ன மக்கா சொல்லுதா சுதா? ஆமா பாட்டியோ, நான் சொல்லதுதான் உண்மை. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்க பேத்தி ஒரு ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்கா. என்ன மக்கா சொல்லுதா? ஹாஸ்டல்ல இருந்தானா? ஆமா பாட்டியோ, பிறந்ததுல இருந்து ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்கா. ஹாஸ்டல்லே வளர்ந்து படிச்சிருக்கா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க புருஷன் சரியில்லை, ஒரே குடிகாரன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்க அம்மா வீட்டு தெருல வச்சு வசந்தியை நான் பார்த்தேன். அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ரொம்ப மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் அவள்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னா. முதல் முறையா நான் வசந்தியை பார்த்த உடனே நம்ம மலர்ன்னு தான் நினைச்சேன். அப்புறம் மலர்ன்னு தான் கூப்பிட்டேனே. அப்புறம் தான் அவ எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னா. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேனகா என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தால, அந்த அவகிட்ட விவரத்தை சொன்ன உடனே இப்போதைக்கு எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அவளை பாதுகாப்பா ஒரு இடத்துல தங்க வைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் போது நம்ம ஊர்ல போய் சொல்லலாம். அது வரைக்கும் நம்ம வசந்தி கொஞ்சம் நல்லபடியா இருக்கட்டும்னு என்கிட்ட சொன்னா. மரியாதையா வாயை திறந்து உண்மையை சொல்லிரு, இல்லைன்னா கழுத்தை நெரிச்சு தொங்க விட்டுரும், ஜாக்கிரதை. எம்மாடி, என் பிள்ளை என்ன சங்கடப்பட்டிருக்கு. கவலைப்படாத மக்கா, இனி உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். பாவம் பிள்ளை எவ்வளவு சங்கடப்பட்டுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டியா, கஷ்டத்தை அனுபவிக்கணும்னா அனுபவிச்சுதானே ஆகணும். அந்த கடவுளா பார்த்து சேர்க்க வேண்டிய இடத்துல பிள்ளைய கரெக்டா கொண்டு வந்து சேர்த்திருக்கா. இதே மேனகாவை பத்தியாலதே எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கா. ஆமா மருமகளே, என் கண்ணையே என்னால நம்ப முடியல. இந்த பிள்ளைக்குள்ள இவ்வளவு பொறுப்புணர்ச்சியா? மனசுக்கு நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. என் பிள்ளை இப்படியே திருந்தி நல்ல பொறுப்பானவளா இருந்தா அவனும் அவ குடும்பத்தோட நல்லபடியா இருப்பாள்ல. இருக்கணும்ல தே. அதெல்லாம் இருப்பா மருமகளே,
பாரு இத்தனை வருஷமா நமக்கு தெரியாம இந்த சுதாவும் என் மவளும் சேர்ந்து இந்த பிள்ளைய நல்லபடியா பாத்துருக்காவோ. ஆமாத்தி, அதை நினைச்சதான் புல்லரிக்கி. அப்ப இந்த சுப்பு என்னத்துக்கு எங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுனா? அதான் சொன்னவள பாட்டியா, வீடு தோட்டத்தை எல்லாத்தையும் பங்கு வைங்கன்னு. அதுக்காக தான் வந்திருக்காவோ. ஏடியே சுப்பு, உனக்கு ஆப்பு வைக்க பாரு, மரியாதையா வாயை திறந்து உண்மையை சொல்லு. ஐயோ, வாயை திறந்து எதுவும் பேசாம இருந்தாலும் சங்க நெரிக்க, வாயை திறந்து உண்மையை சொன்னாலும் சங்க நெரிப்பாள. அடியே மான கட்டவளா, நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. மைனியா, நீங்க என்ன காப்பாத்துறதுக்கு இல்லாம இப்படி என்ன பத்தி யாசிட்டு கிடக்கிய? மைனி அவள மைனி, இங்க பாரு, வாயை திறந்து உண்மையை சொல்லு. இல்லன்னு வச்சுக்க உன்னை பைனி ஆக்கிரும் டி. உண்மையை சொல்லுதே, உண்மையை சொல்லுதே. உண்மையை சொல்ல போறாளா? எவ்வளவு நேரமா சொல்லு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். வாயை திறந்து ஒழுங்கா பதில சொல்லிட்டி. இப்படி சங்க பிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? ஓஹோ, மேடத்துக்கு இப்ப சரியா எதுவும் சொல்ல முடியாதா? இரு இரு. இப்ப சொல்லு. இந்த காலு. நீ பதில சொல்லு, அதுக்கப்புறமா இந்த காலை எடுத்துக்கிடுதேன். மேனகா, பேசாம காலை எடு. இவ இப்படியே சொல்லுதேன்னு சொல்லிக்கிட்டு நேரத்தை கடத்திக்கிட்டே கிடக்கா. எனக்கு டென்ஷனுக்கு மேல டென்ஷன் ஆகுது. இங்க பாருட்டி, சுதா சொல்லுதான்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் காலை எடுக்கேன். நீ மட்டும் மரியாதையை உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கியா? அதான் சொல்லுதேன்னு சொல்லிட்டோம்னா அது அது வந்து எனக்கு கல்யாணம் ஆயிட்டு. என்ன மக்கா சொல்லுதா? உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க அம்மா சொன்னா என் மகளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு, கட்டி கொடுக்கலன்னு. ஆச்சி, எங்க அம்மா போய் தான் சொன்னா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. அடி பாதவதி, என்னமா போய் சொல்லிருக்கா? எங்க மாமியார் வீட்ல எனக்கும் எங்க மாமியாருக்கும் சின்ன பிரச்சனை. அதனால நான் சண்டை போட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தேன். எங்க அம்மா என்ன சமாதானம் பண்ணி எங்க மாமியார் வீட்ல கொண்டு போய் விடுறதுக்கு இல்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டா. நான் அன்னைக்கு எங்க அப்பாவுக்கும் என் மாப்பிளைக்கு நான் போன் பண்ணி சொல்ல போய் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா எங்க அம்மா அவங்களுக்கு நீ போன் பண்ணி சொன்னா உன்னை உன் குடும்பத்தோட உங்க மாமியார் வீட்ல உன்னை வாழ விட மாட்டேன்னு என்ன மிரட்டி வச்சிருந்தா வாச்சி. அடி பாவி, உன்னையெல்லாம் கழுத்தை நெரிச்சு தொங்க விடணும் டி. அது அது வந்து வாய பேத்துருவதுக்க எல்லாம் கள்ளத்தனம். எம்மாடி, எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காமா? ஆனா நான் எங்க அம்மா பெத்த பிள்ளையே இல்லைன்னு எங்க அம்மா சொல்லுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன பாவம் பண்ணனே தெரியல. வாயை திறந்து சொல்லு. உங்க மாமா பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்கியா? அது அது வந்து வாயை திறந்து பதில சொல்லிட்டி. எதுக்கு உன் மவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன்? அது என் மவளுக்கு போட்ட நகை எல்லாத்தையும் நாங்களே வித்துட்டோம். என்னது வித்துட்டியா? ஆமா, அத நாங்களே வித்து ஊதறித்தனமா செலவு பண்ணிட்டோம். திரும்பி என் மவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்ப முடியாது பத்தியா? அதனால தான் நான் இங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலாம்ல, அண்ணன் வீட்டுக்கு சை என் மானத்தையே வாங்கி விட்டா. அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும், பார்வதி பாட்டி வீட்டுக்கு வந்து எதுக்கு இப்படி எல்லாம் போய் சொன்னா? அவங்க ரெட்ட பிள்ளைல ஒரு பிள்ளை தான் என் மவன்னு. அது அது எங்க அண்ணன் வீட்ல என் அண்ணன் மவன் வெளிநாட்டுல வேலை பார்க்காமல, அதனால ஏதாவது பணம் கிண தேரும் நகை நட்டெல்லாம் தேரும் எடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா அங்க முடியல. அதனால தான் பாரவதி, எங்க வீட்ல நகையும் பணமும் களவாங்கிட்டு போலாம்னு இருந்தியா? ஆனா நாங்க இந்த ஊருக்குள்ள வரும்போது இந்த பார்வதி பாட்டி அவங்க தோட்டத்துல இருந்து அந்த பக்கத்து வீட்டு சொர்ண பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தாவோ. என் ரெண்டு பேத்தில இப்ப ஒரு பேத்தி தான் இருக்கா. இன்னொரு பேத்தி பிறந்த உடனே செத்து போயிட்டா. அவ மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா மலர் மாதிரியே இருந்திருப்பா. அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சிருப்பேன், நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாவோ. அத நான் கேட்டேன். அடி பாவி, ஆமா, நான் சொன்னதுக்கிட்ட அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அத கேட்டுக்க பாரு. எங்க அண்ணன் வீட்ல பிளான் ஒர்க் அவுட் ஆகாதனால பார்வதி பாட்டி வீட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் விஷயத்த சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சேன். யாத்தாடி, எப்படி எல்லாம் பிளான் போட்டிருக்காங்கம்மா? அதுக்கப்புறம் அப்புறம் தான் ஒண்ணு இல்லையே. இங்க பாருங்க பார்வதி பாட்டியா, நான் சொல்லது பொய்னா நினைக்கல. இந்த சுதா மேனகா இவளும் சொல்லதெல்லாம் பொய்தா. வேறு அடிச்சு பல்லகளெல்லாம் உறுத்துறோம் பத்துக்க. மேனகா, இவகிட்ட எல்லாம் பேசி இருந்தா சரியா வராது. முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸ் வரட்டும், யாரு சொல்லது உண்மை யாரு சொல்லது பொய்ன்னு அவங்களே கண்டுபிடிச்சு கிடக்கும். இல்ல இல்ல, போலீஸ் எல்லாம் வேண்டாம். நான் பார்வதி பாட்டியா ஏமாத்திரும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான். பாத்தியா பரிமளம், இந்த பொம்பளை என்ன வேலை பார்த்திருக்கானே. சும்மா எப்படி எல்லாம் பிளான் போட்டு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சிருக்காமா. நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல, ரெட்ட பிள்ளைன்னா ரெண்டு பிள்ளை ஒண்ணு போல இருக்கும், இது கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. நீங்க தான் யாருமே என் பேச்சு கேட்கல. இப்படி ஆளாளுக்கு இடப்பட்டு அடிக்கல. நீ எல்லாம் ஒரு மனுஷியாட்டி, பெத்த பிள்ளையவே நான் பெத்த பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லிருக்கிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா. சே,
உன்னை பழைய வாரியால அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்கணும். நான் அதை பண்ணாம விட்டேன் பத்தியா, அதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிக்கி. மைனியா, நீங்களுமா இவங்க கிட்ட இருந்துல என்ன காப்பாத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. கடைசியில நீங்களே என்ன இப்படி எல்லாம் ஏசுதியல. என்னது, நான் உன்னை காப்பாத்தணுமா? அடிச்சு பல்லையில உடைச்சு விட பாத்துக்க. மரியாதையா ஊரை விட்டு ஓடிடு பாத்துக்க. தொண்டை குழிய நசுக்கிறோம் பாத்துக்க. மரியாதையா ஓடி போயிரு. இவகிட்ட எல்லாம் எதுக்குக்கா பேச்சு? கொன்னே போட்டா பயமே வந்துராது எந்த பக்கம். பார்வதி பாட்டியா, அந்த கேடு கட்டவ பண்ண வேலைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, ஏதோ கஷ்டப்படணும்னு இருந்திருக்கு. எப்படியோ எப்படியோ என் 2 பிள்ளைகளும் ஒண்ணு போல இருக்கத பார்க்க எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கா, நான் உங்க 2 பேருக்கு தான் மக்கா நன்றி சொல்லணும். என் பேத்தியை கண்டுபிடிச்சு இத்தனை வருஷமா அவளை நல்லபடியா பாத்திருக்கீல. பார்வதி பாட்டியா, எதுக்கு எங்ககிட்ட நன்றி சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வசந்தி நம்ம வீட்டு பிள்ளை இல்ல. நான் போக மாட்டேன், எங்க அம்மா கூட போக மாட்டேன். அக்கா, நான் எங்க அம்மா கூட போக மாட்டேன். ஏன் விஜய் அப்படி சொல்லுதா? இல்லக்கா, இவ்வளவு தூரம் எங்க அம்மா போய் சொல்லி ஏமாத்தி இருக்காங்க. எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு. அதுல நானும் துணையா இருந்திருக்கேன்னு நினைச்சு என்ன நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. இப்ப எங்க அம்மா கூட போனோம்னா மறுபடியும் எங்க மாமியார் வீட்டுக்கு என்ன அனுப்பி வைக்க மாட்டாவோ, என் புருஷன் கூட என்ன வாழ விட மாட்டாவாக்கா. இங்க பாரு விஜி, நீ ஒண்ணும் கவலைப்படாத மக்கா. அதான் அத்தை நான் இருக்கோம்ல. ஆமா மக்கா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன மன்னிச்சிருக்கே. உங்க அம்மா பண்ணின வேலைக்கு நீ எதுக்கு மக்கா மன்னிப்பு கேட்க? அதுக்கு இல்ல, எங்க அம்மா இப்படி பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது நான் உங்ககிட்ட வந்து சொல்லி இருக்கணும். ஆனா எங்க அம்மா ஏதாவது என்ன ஏசுவாங்கன்னு நானும் அமைதியா இருந்துட்டேன். சரி மக்கா, அதெல்லாம் விடு. இப்ப அதெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாண்டா. ஆமா மக்கா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீயும் எங்க வீட்டு பிள்ளைதான். நீங்க எல்லாருமே சேர்ந்து தயவு செஞ்சு எங்க மாமியார் கிட்ட பேசி எங்க மாமியார் வீட்டுல கொண்டு போய் என்ன விடுங்க. விஜி, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, அது எங்க பொறுப்பு. மேனகா, எப்படியோ நம்ம வேலையை நல்லபடியா முடிச்சிட்டோம். ஆமா பின்ன நம்ம வசந்திய அவங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சதுதான் பெரிய சந்தோஷமே. ஆமா மேனகா, எனக்கே மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் பிள்ளைகளுவோ, என் பேத்தி மாதிரி 2 பேரும் எப்படி ஒண்ணு போல இருக்காவம்மா. சந்தோஷமா இருக்கு எனக்கு. மக்கா விஜி, நீயும் வா, நீயும் எங்க வீட்டு பிள்ளைதான். இனி எனக்கு 2 பேத்தி இல்ல, 3 பேத்தி. அப்பாடா, குடும்பமே ஒண்ணு சேர்ந்ததுல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காவு. ஆமா ஆமா, அந்த சுப்புக்கு நான் 4 அப்பு கொடுத்தோம்ல,